அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். இந்த உலகத்துல படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தான் தீரும். நாம் மௌத்தாகுவதற்கு முன்னால் ஒருவரை காணாமல் மௌத்தாக மாட்டோம். அவர் யார்? மலக்குல் மௌத் அவர்கள். சக்கராத்துடைய நேரத்தில் வரக்கூடியவர் ஆவார்கள். முதலில் சக்கராத் என்றால் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். ஒரு மனிதனை 1000 ஊசிகளை கொண்டோ அல்லது அவனை உயிரோடு ஒரு கூர்மையான வாளால் 1000 முறை வெட்டினால் அவனுக்கு எவ்வளவு வேதனையாக இருக்கும். அதை விட பன்மடங்கு வேதனையானதுதான் இந்த சக்கராத். அல்லாஹ் தான் நம்மளை பாதுகாக்கணும். கண்ணியத்திற்குரியவர்களே, சக்கராத் என்பது மிக கொடூரமானதாகும். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சக்கராத்துடைய வேதனை என்பது ஒவ்வொரு ரோமத்திற்கும் உண்டாகும். ஒரு மனிதன் இந்த சக்கராத்தினுடைய நிலையை அடைந்தால் அவன் எவ்வாறு இருப்பான் என்பதை அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையில் கூறுகிறான். கல்லா இதா பலகத்தி தராப், அதாவது ஒரு மனிதன் சக்கராத்துடைய நிலையை அடைனா அப்படின்னா அவனுடைய தொண்டை குழிகள் அடைக்க ஆரம்பிக்கும். அவனுடைய கெண்டை கால்களோடு பின்னி கொள்ள ஆரம்பிக்கும். அவனுடைய உயிர் தொண்டை குழி அடைய ஆரம்பிக்கும். தந்துரோன், அவர்களுடைய குடும்பத்தார்கள் அவரை சுற்றி புலம்பிக் கொண்டிருப்பார்கள். ஆனா அல்லாஹ் சொல்றா, உங்களை விட, அதாவது நீங்க அவனிடத்தில் சுற்றி இருந்தா உங்களை விட அவனிடத்தில் நானும் என்னுடைய மலக்குள் மௌத்தும் சமீபமானவராக இருக்கின்றோம். வலாக்கில் என்றாலும் லா துபுசிரோன், அதெல்லாம் உங்களுடைய கண்ணுக்கு தெரியாது என்று அல்லாஹ் சொல்றான். நல்லவளா இருந்தாலும் சரி, கெட்டவளாக இருந்தாலும் சரி, இருவருக்குமே சக்கராத்துடைய வேதனை என்பது இருக்கு. நீங்க யோசிக்கலாம், எப்படி நல்லவருக்கு சக்கராத்துடைய வேதனை இருக்கு அப்படின்னு. நல்லவர்களுக்கும் சக்கராத்துடைய வேதனை இருக்கும். ஆனா அந்த வேதனையை அவர்கள் உணராத அளவிற்கு அல்லாஹ் வானத்திலிருந்து அவர்களுக்கு ரஹ்மத்துடைய மலக்குமார்களை இறக்குவான். அவர்கள் இறங்கி அந்த சக்கராத்துள்ள மனிதனுக்கு சொல்லுவாங்க, வலா தஹாஃபு, நீங்க கவலைப்பட வேணாம், நீங்க பயப்படாதீங்க. வலா தஹ்சனு, ஏன் நீங்க கவலைப்படுறீங்க? வான்துமுல்லாவுனோன், நீங்க தான் வெற்றியாளர்கள், உங்களுக்கு சொர்க்கம் இருக்கு. நீங்க இந்த உலகத்துல அல்லாஹ்வே அஞ்சி அல்லாஹ்வுக்காக பிடித்தமான அமல்களை செய்தவர்கள். எதற்காக நீங்கள் கவலைப்படுகிறீர்கள்? நீங்கள் கவலையே கொள்ள வேண்டாம், உங்களுக்காக அல்லாஹ் சொர்க்கத்தை உருவாக்கி உள்ளான் என்று நல்லவர்களுக்கு சுப செய்தி சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அது மட்டுமல்ல, இதை வாங்கக்கூடிய மலக்குல் மௌத் தன்னுடைய ரெக்கையை அந்த மனிதருக்காக விரிப்பார்கள். அந்த ரெக்கையிலிருந்து சொர்க்கத்தினுடைய மனங்கள் வீச ஆரம்பிக்கும். அல்லாஹ் தாலா அப்படிப்பட்ட மௌத்தையே நம் அனைவருக்கும் தருவானாக. அதனால்தான் சில பேர் மௌத்தாகும் போது முக மலர்ச்சியுடனும் முக சிரிப்புடனும் மௌத்தாகிறார்கள். ஒரு கால் சக்கராத்தில் இருக்கக்கூடிய மனிதன் ஒருவேளை பாவியாக இருந்தான் அப்படின்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். அவன் கண்ணு முன்னாடி அதாபுடைய மலக்குமார்கள் தோன்றுவார்கள். அதாவது அவனுடைய கபருடைய வேதனை எப்படி இருக்கும், நரகத்தில் அவன் எவ்வாறு வேதனை செய்யப்படுவான் என்பதெல்லாம் அவன் மௌத்தாகுவதற்கு முன்னாலே அவனுடைய கண்ணில் தெரிய ஆரம்பிக்கும். மலக்குள் மௌத்தான அவர்களுடைய இறக்கைகளை விரிப்பார்கள். அந்த இறக்கைகளில் இருந்து நரகத்து பொறிகள் தெரித்து கொண்டிருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். 40 வருஷம் வாழ்ந்தான், 50 வருஷம் வாழ்ந்தான், 60 வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்தான். அப்பெல்லாம் அல்லாஹ் இருக்கான், அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்குன்னு சொன்னா மறுத்தான். ஆனா அந்த சக்கராத்தினுடைய நேரத்துல என்ன தெரியுமா பண்ணுவான்? ரப்பி லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீபின் ஃபஸத்தக வ அகும் மினஸ் ஸாலிஹீன், யா அல்லாஹ் என்னை குறிப்பிட்ட காலம் வரை நீ பிற்படுத்து, அப்படி பிற்படுத்தினால் ஃபஸத்தக, நான் சதகா செய்கிறேன், இன்னும் நீ என்னென்ன அமல்கள்லாம் செய்ய சொல்றியோ அந்த அமல்கள்லாம் நான் செஞ்சு நல்ல அடியாரா மாறிடுறேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனா அல்லாஹ் சொல்லிட்டான், என்ன சொல்லிட்டான்? ஒரு ஆத்மாவுடைய தவணை வந்துருச்சு அப்படின்னா அல்லாஹ் ஒரு நொடி பிற்படுத்த மாட்டான். உனக்கு சக்கராத் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி வரையும் நம்ம எவ்வளவு வேணா வாழ்ந்துக்கலாம். ஆனா நம்மளுடைய சக்கராத்துடைய நேரத்துல அல்லாஹ் இடத்துல நம்ம செஞ்சதெல்லாம் தப்பு, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிடுறா, அல்லாஹ் நான் பாவியா இருந்துட்டேன், நான் இப்பொழுது தௌபா செய்கிறேன், என்னை மன்னிச்சுக்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதுல எந்த பயனும் இல்லை. ஏன்னா உயிர் தொண்டைக்குழிய அடைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம செய்யற எந்த தௌபாவையும் அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான். கண்ணியத்திற்குரியவர்களே, மரணம் என்பது நம்மளை துரத்தி கொண்டே இருக்கின்றது. ஆனால் நம்ம அந்த மரணத்தை மறந்துவிட்டு இந்த பொடுபோக்கான உலகத்தினுடைய சுகபோகங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் படைத்த அந்த ரப்புல் ஆலமீனை நோக்கி
நாம் செல்லதான் வேண்டும். அல்லாஹ் தாலா கூறுகிறான் அவருடைய திருமறையில், இந்த உலக வாழ்க்கை என்பது நம்மளுக்கு விவசாய நிலம். எதை விதைக்கிறோமோ அதை தான் மறுமையில் நாம் அறுவடை செய்வோம். நாம் நன்மைகளை விதைத்தால் நன்மைகளை அறுவடை செய்வோம், தீமைகளை விதைத்தால் தீமைகளை தான் விதை செய்வோம். அதனால் இனிமேல் இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் இனிமேலாவது நன்மைகளை அறுவடை செய்து அல்லாஹ்வை சந்திக்கும் போது நீங்களும் நானும் மலர்ச்சியுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பை எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருளட்டும். அது மட்டுமல்லாமல் இங்கு என்னென்ன கருத்துக்கள் கூறப்பட்டதோ அந்த கருத்துக்களை அனைத்தையும் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு அதன்படி உங்களை வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.